ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் மருமகளுக்கு பொண்ணுதான் பிறக்கணும். ஆத்தா, என்ன புள்ள? ஆம்பளை புள்ள. ஐயா ஐயா, என் வம்சம் அழிஞ்சிருச்சே. ஐயோ ஐயோ, கணவனை இழந்து மனைவி வாழக்கூடாதா? ஆனால் இந்த ஊரார் வசச்சொல் என்னால் காதால் கேட்க முடியவில்லை. பஞ்சாயி கேட்க முடியவில்லை. அண்ணா அண்ணா வேண்டாம், விடுங்க அண்ணா. அண்ணா அண்ணா வேண்டாம் அண்ணா. அண்ணா வா, எனக்காகவும் நம் குலத்தின் எதிர்காலத்துக்காக
எனக்காகவும் நீ இந்த தியாகத்தை செய்துதான் ஆக வேண்டும் பஞ்சாயி. வா வா. அண்ணனாக இருந்தாலும் என்னை தந்தை போலவா பாவித்து வளர்த்து வந்தீர்கள். இப்படி என்னை தீக்கி இரையாக்குகிறீர்கள் அண்ணா. அண்ணா, என் உடலும் உள்ளமும் எவ்வாறு எரிகிறதோ என் உள்ளம் எரிந்து சொல்கிறேன். நான் புகுந்த இடம் நன்றாக இருக்கட்டும், சுமங்கலியாக இருக்கட்டும். நான் பிறந்த இடம் அமங்கலியாகட்டும், நான் சுமங்க போகட்டும். எரிகிறதே, எரிகிறதே. நல்லா இருந்துச்சுல. என்னாச்சு? இன்னும் எவ்வளோ தூரம் தாண்டா போகணும் உங்கள் ஊருக்கு? கொஞ்சம் தூரம் தான், பக்கத்தில் தான். கிளம்புனதுலேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னாலாம் இதுக்கு மேலெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. இந்த பேக்கையும் நீயே தூக்கிட்டு வா. இதான் உன் வீடா? முறைக்கிறாளப்பா. என்னடா இப்படி இருக்காங்க உங்க ஊருக்காரங்க? பின்னாடியே வரானுங்க. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல எங்கள் ஊருக்காரங்க எப்படின்னு. என்ன? அழகா இருக்க. ம், போயிட்டு முதல்ல குளிச்சிட்டோம், நம்ம கோயிலுக்கு போகலாம். ஓகே. அப்படி என்ன பெரிய கதை இருக்கு? எப்பா இங்கிட்டு எங்கே போகிறாங்க? சரி நம்ம வந்து வேலைய ஆரம்பிப்போம். அத பிரியா அங்க பாரு. சரவண ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போறான், கவனிச்சிங்களா? ஒரு ரொமான்ஸ் லுக். யோ, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா ஊருக்குள்ள பேசி திரிறாங்க. என்னடா காலையில குண்ட தூக்கி போடுற? அட ஆமாயா, நீ வேற. நான்லாம் வீட்டில் 2வது பிள்ளைய பிறந்திருக்கலாம். ஏன் இந்த நாசமாக போன ஊரில் முத பிள்ளைய வந்து பிறந்து தொலைஞ்சேன்னு தெரியல. அது உங்க ஒப்பனை போய் கேளுடா. இந்த ஆளோட தம்பி 2 பொண்டாட்டி கட்டிட்டு சுற்றி திரியிறானப்பா. முத பொண்டாட்டிக்கு பிறந்த புள்ள வயசுல இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கானப்பா. நம்ம பெரியசாமி 55 வயசு ஆயிடுச்சு. வீட்டுக்கு முத பிள்ளைய பிறந்து இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காப்புல. என் கஷ்டத்தை கேட்டனா
அந்த பஞ்சாயத்து தான் என்ன ஒரு பக்கம் பாடா படுத்துறானா? எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கேள்வி கேட்டு நீங்க என்ன பாடா படுத்துறீங்களாடா குடிகார பயலுகளா. உங்கள்ட்ட வந்து உட்காந்தேன் பாரு, ராத்திரி ஃபுல்லா கனவு கண்டு என் காலத்தை கடத்துறேன்டா. போங்கடா போக்கத்த பயலுகளா. அவன் கிடக்குறான் கூறு கட்ட. அது ஏடுறா, நீனே தின்னுட்டு இருக்க, வாங்கிட்டு வந்தவனா? வாங்க. என்ன இவன்? யார் இந்த பொண்ணு? ஒண்ணுமே புரியலையே. நைட்டு பூஜை இருக்கு, 2 பேரும் வந்துருங்க. சரிங்க. குழம்ப கொஞ்சம் ஊத்து. நீ உட்காரு. வாப்பா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என்னப்பா இப்படி பண்றீங்க? நீங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை, உங்களுக்கு தெரியாதா? மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அப்படி என்னமா ஆயிரும் நாங்கள் கல்யாணம் பண்ணா? ஏய், அதெல்லாம் ஒன்று. சரவணா, ரொம்ப தப்பு பண்ற. இந்த பிள்ளைகிட்ட ஒண்ணுமே சொல்லியா நீயே? நீ என்ன என்கிட்ட இருந்து மறைச்ச? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கட்டுக்கதைங்க இதெல்லாம். நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா, என்னதான் கல்யாணம் பண்ணா பிரச்சனை ஆகும்? இந்த ஊரில் பிறந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவன் பொண்டாட்டி கொஞ்ச நாளில் அமங்கலே ஆயிடுவா. இது இந்த ஊரோட பாலப்போன சாபம். இறந்துருவாங்கம்மா. சரி அழாதீங்கம்மா, அதெல்லாம் சரவணன் சொன்ன மாதிரி யாராவது கிளப்பி விட்ட கதையாக தான் இருக்கும். இல்லம்மா, இது 200 வருஷம் சாபம். ஆ? இது இன்னைக்கு நேத்து நடந்தது இல்ல. இந்த ஊர்க்காரங்க பண்ண தப்புனால இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதே மீறி நிறைய கல்யாணம் நடந்திருக்கு. அப்படி நம்பி வந்த பொண்ணுங்கெல்லாம் வாழ வெட்டியாவும் விதவையாவும் இன்னும் இந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி. சரி அழுகாதீங்கம்மா. இன்னும் இந்த ஊர்ல நிறைய ஆம்பளைங்க 50 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்காம தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஊரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் மூத்த பையனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கப்பா. சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் முடிச்ச 6 மாசத்துல என் புருஷன் இறந்துட்டாரு. அனாதைய கை குழந்தையோட நின்ற இன்னமும் அனாதையாதாமா நிக்கிறேன். சரி அழாதீங்கம்மா. என்னடா இது? ஏமா அழுதுட்டு இருக்கேன்? டேய் சும்மாரா. ஏப்ல இவனை வந்து கூட்டிட்டு போப்ல. போடா உள்ள. ஆமா புள்ளைய. போ, அம்மா வரேன் போ. கிளம்பிட்டாங்க. சாந்தியாக்கா, நீ கோயிலுக்கு வரலையா? வந்துட்டாலும் நீ போடி என்கிட்ட. ஆமா, கோயிலுக்கு போய் தனம் பூசை பண்ணிட்டாலும் அந்த சாமி அப்படியே வரம் கொடுத்துரும். போங்கடி பொழப்பத்தவளுகளை. சாமி சாமி கிடந்து வச்சு அந்த சாமி என்ன செஞ்சுச்சு? எல்லாம் நம்ம தலையெழுத்து. என்ன செய்யறது? ஒரு நல்ல நாள் பெரிய நாள் எங்கன்னா கறி கஞ்சியாச்சும் குடிச்சிருப்போமா? அந்த சாமியாலதான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். இப்ப இவனும் அங்க போறேன்னு குதிச்சிட்டு இருக்கான். சின்ன பையலுக்கு என்னமா தெரியும்? போராளுகளாம் கோயிலுக்கு மஞ்ச கைத்தை கொண்டுகிட்டு. இந்த பஞ்சாயி சாபத்தினாலதான் எல்லாமே நடக்குது எனக்கு. அதாதா.
வணக்கங்க. வந்துட்டாயா தோற? ம். ஐயா உங்க கூத்து நல்லா இருந்துச்சியா? நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுற பஞ்சாயி எங்களை மட்டும் ஏயா சோதிக்கிறா? அப்படி நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? பாத்தியா? ம். இதுக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா? ஐயா வடக்கு பக்கம் ஒரு சாமியார்ட்ட பேசியிருக்கேன். அவர் வரேன்னு சொல்லியிருக்காப்ல, என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? போன வருஷம் இப்படி தான் ஒருத்தனை கூட்டியாந்தீங்க, என்ன நினைச்சு ஒன்றும் மாறலையே. என்னடா ஆரம்பிச்சிட்டியா? சும்மாரியா? சும்மா இருப்போமா? அப்படி என்னையா நீங்க சாமியை சாந்தப்படுத்தினீங்க? மூத்த பையலுக்கு கல்யாணம் முடிஞ்சா செத்து போயிடுவான்னு சாபம் இருக்கு தெரியும்ல? அதே மாரி போன வருஷம் ஒருத்தன் கல்யாணம் முடிச்சான், செத்தே போனேன். இப்ப பாரு, இன்னொருத்தன் கல்யாணம் முடிக்க போறான்னு செய்தி வேற வந்திருக்கு. இப்படி சாமியை பகைச்சுக்கிட்டு ஊரை ஏத்து நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த ஊரே நாசமா போயிருமியா? ஐயா அந்த பையன் என்னையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாப்ல, போய் விரிவாக சொன்னேன். ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. மாப்பிள என்ன என்ன வகுத்தச்சல? நம்ம பேச்சை எவன் கேட்குறான்? ஐயா சீக்கிரமாக ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். சரிங்களா? வரேன். மாப்பிள என்ன ஓ, வாங்கய்யா போலாம். டேய் ஐயா குருவா போலாம். தூக்கி விடு. இப்படி தானே அவங்க பஞ்சாயத்து. இந்த ஊர்ல போய் கல்யாணத்தை வச்சிருக்கானுங்க, ஒருத்தனையும் காணோம். என்னடா சொல்ற? சத்தமா சொல்றா, காது கேட்கான்னு தெரியல. ஏய் சத்தமா சொல்றா அவன்ட்ட. யாரா அவன்? ப்ரோங்கறேன். சரவண வீடு எங்க இருக்கீங்க? ஏன் எதுக்கு? சரவணனுக்கு நாளைக்கு கல்யாணம் இல்ல, அதான் ஊர்ல இருந்து வந்து. யார் அவன்? கல்யாணம் அதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஏற்கனவே நாங்களாம் ரொம்ப விடு, உங்ககிட்ட சொல்லி என்ன போகுது? போ, இப்படியே போனேயாக்கும் இடது பக்கம் 4வது வீடு. ஆமாம், நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அடுத்த வாரமே கருமாதி பண்ணி வைப்பாங்க. போங்க முத. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? சாபம்பா சாபம். நீ அவன் ஃப்ரெண்டா பண்ணினு அவன் ரொம்ப பெரிய தப்பு பண்றான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறான், அவன் வாழ்க்கையை தேவையில்லாம அழிக்க போறான். யோ போங்கயா போங்க, ஆளை பாரு. உங்ககிட்ட எல்லாம் போய் கேட்டேன் பாரு. எம்பிட்டு திமுரு வாத்தியா அவனுக்கு? கேட்கல, சத்தமா சொல்லு. ஏய் என்னாச்சு? ஏன் சைலண்ட் ஆயிட்ட? இல்லை, எனக்கு அந்த அக்கா சொன்னதை நினச்சி ஒரு மாதிரியாக இருக்கு. வா என் கூட. யாருடா இவங்க? வா சொல்றேன். அப்படி உக்கார். பெரியப்பா, பெரியப்பா, கண்ணா வரலையா பெரியப்பா? கண்ணை எங்க? இப்பெல்லாம் வரது இல்லையா? கண்ணு எங்கப்பா? முன்ன மாதிரிலாம் வரதில்லப்பா. இந்த பிள்ளை யாருப்பா? பா இது நான் கட்டிக்க போகிற பொண்ணு தான். நீ வீட்டுக்கு இளைய வந்தானப்பா, மூத்தவன் இல்லையே? இல்லையேப்பா, நான் மூத்தவன். இந்த ஊருக்காரங்க என்ன தேவை சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் கேட்டுறாதப்பா. இந்த பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிடு. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பா. ஊருக்காரங்க பேச்சு கேட்டு இந்த பிள்ளைய கைவிட்டுறாதப்பா. கல்யாணம் பண்ணா செத்துருவான்னு சொல்லி சொல்லி என்னைய நம்ப வச்சுட்டாங்க. இவனை பேச்சை கேட்டு நான் தனிக்கட்டையா ஆயிட்டேனேப்பா. இன்னைக்கு என் பீ மூத்திரால கூட ஆடலப்பா. ஐயா நீ வரலன்னா எத்தனை நாள் ஆனாலும் இந்த வாலிங்கனே தான் கிடந்திருக்கும். என்னால் வலி தாங்க முடியலப்பா. இந்த கடவுள் என்னை தூக்கிட்டு போக மாட்டேங்குன்னு தெரியலையா? என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுப்பா. ஐயா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. சரிங்கப்பா, எங்கள் 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
வா. நல்லா இருங்கப்பா, நல்லா இருத்தாய் தம்பி. பா இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எப்போ செத்து போகிறான்னு தெரியுமா? அவன் உசுறு போனதுக்கு அப்புறம் கிடையாதுப்பா. எப்போ தன்னை பற்றி யோசிக்க ஒரு உசுறு கூட இந்த உலகத்தில் இல்லையோ அன்னைக்கே அவன் செத்துடுறான்ப்பா, அன்னைக்கே அவன் செத்துடுறான். கிளம்புறோம் பெரியப்பா. கையோடு கையை கோர்த்தே எந்தன் காலோடு ரக்கை தைத்தாய், கண்ணோடு கண்ணை வைத்தே எந்தன் கண்ணத்தில் வண்ணம் தந்தாய். விழியின் மையால் விதையை நீயும் திருத்தம் தீட்டி காட்டினாய். விரும்பும் போதே விடியல் என்று தீயில் தீர்த்தம் ஊற்றினாய். கனவினில் நானும் காண்கின்ற காட்சிகள் எல்லாமே கண் முன்னே நீ காட்டினாய். எதிரினில் நீயும் வந்தாலே பார்வை தந்தாலே நெஞ்சுக்குள் போர் மூட்டினாய். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். தோற்காமல் நான் தூரம் செல்ல தோளோடு மாலை தந்தாய். தோழி நீயும் துணைவி என தோற்றத்தில் என்னை வென்றாய். கேளாமலே பார்க்காமலே நான் செல்லும் தூரம் வந்தாய். மீளாமலே தாழாமலே உன் காதல் ஆழம் தந்தாய். தேடாமல் தன்பட்ட பொக்கிஷம் நீ, கூடாமல் ஓர் நாடும் போகாது நீ. மூடாமல் முற்பட்ட முற்போக்கி நீ, வாடாமல் வாழ்ந்திடு நீ. விழியின் மையால் விதையை நீயும் திருத்தம் தீட்டி காட்டினாய். விரும்பும் போதே விடியல் என்று தீயில் தீர்த்தம் ஊற்றினாய். கனவினில் நானும் காண்கின்ற காட்சிகள் எல்லாமே கண் முன்னே நீ காட்டினாய். எதிரினில் நீயும் வந்தாலே பார்வை தந்தாலே நெஞ்சுக்குள் போர் மூட்டினாய். வாங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. இல்லை சரவணா, இப்போ இதை பற்றி பேசக்கூடாது தான். ஆனால் சொல்கிறது என் கடமை. ஊர் மக்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவேன்? சரி, விஷயத்தை நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துக்கோ. ரொம்ப நன்றி உங்கள் வாழ்த்துக்கு. ஏன்டா உங்க ஊருக்காரங்களாம் நம்மளை அவாய்ட் பண்றாங்க? நம்ம அப்படி கூட எந்த ஒரு தப்பும் பண்ணலையே. சாந்தியம்மா சொன்ன மாதிரி இந்த ஊரில் மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற பயம்தான். நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு. பட் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம இதே ஊரில் வாழ்ந்து காட்டணும். இங்கே சொல்கிறது எல்லாமே கட்டுக்கதை பொய் அப்படின்னு நம்மள மாதிரி எல்லாரும் கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி என்ன தாண்டா சாபம்? சொல்லி தொலையாண்டா. கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு? இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? நிறைய இருக்கு.
நைட் அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரலடா. பாவல் அந்த பொண்ணு எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த விஷயத்தை இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை. சாம்பார் வைக்கவா? போதும். வாங்கம்மா உட்காருங்க. சரிம்மா. பத்திரமா இருக்கணும் சரியா? இனிமே எங்கே போனாலும் கவனமாக போயிட்டு வா. என்னப்பா? சரிம்மா. சரிம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன். எங்கம்மா வேலைக்கு போறீங்க? சரோசம்மா காட்டில் தான்மா வேலை. ஏன் நம்ம நிலத்துல எதுவும் பயிர் போடலையா? நம்மளுக்கு எதுமா காடு? அதெல்லாம் அந்த காலத்திலே கை மாறி போயிடுச்சு. இப்பெல்லாம் யாருக்கிட்டயுமே காடு கிடையாது. எல்லாமே கூலி வேலை தான் பார்க்குறோம். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா நம்ம காட்டிலேயே கூலி வேலை தான் பார்க்குறோம். எனக்கு புரியலையே. உனக்கு போக போக புரியும். சரிம்மா, சரி நான் பார்த்து வரேன். போயிட்டு வாங்க. சரி நான் வாராத்தா. சரி கிளம்பவா? அவங்க கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். என்னடா அவங்க சொந்த நிலத்திலே கூலி வேலை செய்யறேன்னு சொல்றாங்க. கேட்கவே வித்தியாசமா இருக்கு. உன்கிட்ட கூட நல்லா இருக்குன்னு சொன்னதானே? இருக்கு. அதை சித்தப்பா பசங்கிட்ட குத்தகைக்கு கொடுத்துருக்கேன். அவங்க யார்கிட்டயும் நிலம் இல்லை, உன்கிட்ட மட்டும் எப்படி இருக்கு? எங்கள் அப்பா 2வது பையன். சரி, அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதை நைட் நான் விளாவரியாக சொல்கிறேன். இதுவும் அந்த சாபத்து கூட சேர்ந்ததா? சரி, நம்ம விவசாயம் பண்ணலாம். அவங்க கிட்ட நிலத்தை திருப்பி கேளு. சரி, நீ சொன்ன சரிதான். சரிடா. சே, எப்போ தான் இந்த ஊருக்கு விடிவு காலம் வரும்? ஏலேலோ 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 ஏலேலோ. இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு என் ஊர் மக்கள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சொந்த நிலத்தில் விவசாயம் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு அடுத்தவங்க கிட்ட கை கட்டி கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சீக்கிரமாக சரி பண்ணணும். அண்ணா வா தம்பி, எப்படி நல்லா இருக்குண்ணா. உட்காரியா? ஏய் தண்ணி உண்டுடா. என்னை மன்னிச்சிருப்பா, உன் கல்யாணத்துக்கு வர முடியல. ஊருக்காரன் பூரா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டானுவ. ஐயோ பரவாயில்லண்ணா, இருக்கட்டும். அவங்கள எதிர்த்து எதுவும் பண்ண முடியலையா? இருக்கட்டுண்ணா. என்ன விஷயம்ப்பா? இல்லைண்ணே, இனிமேல் நம்ம ஊரில் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியா? இந்த ஊருக்காரையும் பூரா உன் மேலே சமூகத்தில் இருக்காங்களா? அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லைண்ணே. சரி விடு, உனக்கு நான் இருக்கேன். அண்ணே சொல்லுப்பா. என் இடம் உங்களுக்கு குத்தகைக்கு கொடுத்துருக்கேன்ல, ஆமாம், அது நானே வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணலான்னு இருக்கேண்ணே. ஏய் நாயே, தண்ணி உண்டுடா. இந்தாண்ணே. கொடு. இந்தாங்க. ஒரு 3 மாதம் பொறுப்பா, வெள்ளாமை போட்டிருக்கேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒன்ட்டே கொடுத்துட்றேன். சரிங்கண்ணா. கல்யாணம் ஆயிடுச்சு, புது மாப்பிள்ள, பார்ட்டி எதுவும் இல்லையா? வச்சுட்டா போச்சுண்ணே. இல்லாம இல்லையா?
சரிண்ணே, அப்போ நான் கிளம்புறேன். சரிப்பா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இப்போ பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நம்மக்கிட்ட பிரபஞ்சம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, உனக்கு புரியுற மாதிரியே நான் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்துக்கு நீ ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க, அது உனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த விஷயம் வந்து உனக்கு கிடைக்கவே இல்லைன்னு நீ வருத்தப்படுறத விட, அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷமாவாள். இப்போ உனக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோ. நீ வேலை செய்கிற நிலம் ஓனர்னு நினச்சிக்கோ. எல்லாமே நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. திங்க் பாசிட்டிவ். அது எப்படி இல்லாத விஷயத்தை இருக்குன்னு நம்புறது? இவரு ஏற்கனவே நாங்களே ஏன்டா இந்த ஊரில் வந்து பிறந்து தொலைச்சிட்டோன்னு இருக்கோம். பத்தாவதுக்கு எங்கள் காணி நிலத்தை பூரா எழுதி கொடுத்துட்டு கூலி வேலைக்கு போய்க்கிருக்கோம். வகுத்தரத்தில் கிளப்பாத, எந்திரிச்சு மரியாதையாக போயிட்டாக்கும் உனக்கு நல்லது. ஏய் கோவப்படாதடா, இதெல்லாம் நம்பிதான்டா ஆகணும். இந்த மாதிரி ஆள் தானப்பா ஊருக்குள்ள எதையாச்சும் கொளுத்தி போட்டு தராங்க. அப்படியாவது ஒரு நல்லது நடக்கட்டும்டா. இத்தனை வருஷம் நான் கல்யாணம் முடிக்காம இல்லையா? நீ இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? என்னடா பொசுக்கு நீ இப்படி சொல்லிவிட்ட? சண்டாரி என் தோழி நீ வாடி உன் கூட நான் வர கம்பீரமா. ஊருக்கு முன்னாடி உன் தாலிய வேலி வீட்டோட நான் காப்பேன் பத்திரமா. ஓ இணைக்காகத்தான் இந்த உலகம் இருக்குதே, அது போலத்தான் நம் உடலும் உணருதே.
டேய் ம் 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 ம். ஹலோ இல்லையாப்பா இன்னும் குறையாம இருக்கியா கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னோம் கேக்குறீங்களா? என்ன பண்றது? பஞ்சாயோட உப்புறம் இன்னும் குறையாம இருக்கியா? அதுக்கு தான் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொன்னோம் கேக்குறீங்களா? யாருப்பா இப்படி அடிச்சு போட்டிருக்கா? மூஞ்சி பூரா ரத்தமா இருக்கு. என்னமோப்பா, என்னைக்கு தான் நம்ம ஊருக்கு விடிவு காலம் வரப்போகுது. கடவுளே கர்ணம் காட்டுப்பா. அடிக்கடி இந்த ஊர்ல மட்டும் இப்படி ஆகிக்கிட்டே இருக்கு. இப்ப தெரியுதா பஞ்சாயம் பண்ணால பாரு முச்சந்தில கிடக்குற. படிச்சு படிச்சு சொன்ன பஞ்சாயம்மன் ரொம்ப கோவமானவன். இதுக்கு தான் சொல்றது பெரியவங்க பேச்ச கேளு கேளுன்னு. கேட்காம கல்யாணம் பண்ணி இப்ப பாரு அவனோட வாழ்க்கையும் போச்சு, அவளோட வாழ்க்கையும் போச்சு. இத்தனை பேர் இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணாம எதுக்காக இருக்கும்? இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். ஒரு நாள் 2 நாள் அந்த சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்களாம் கல்யாணமே பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பயலுக இப்படி கட்டுப்பாடோட வாழ்றதுனால தான் பஞ்சாயம்மன் நம்மளெல்லாம் உசுரோட வச்சிருக்கான். நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினால தான் நம்ம இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு சொல்றேன், இதுக்கப்புறம் இந்த ஊர்ல மூத்த பசங்க எவனாவது கல்யாணத்தை பத்தி யோசிச்சிங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஊரானு அவனுங்களாம் இங்க வந்து பார்த்தா தானே தெரியும். சிட்டியில இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஊர்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம்? இந்த விஷயத்துக்காக போற கடைசி உசுறு இவனோட உசுரா மட்டும்தான் இருக்கும். ஆத்தா எங்களை மன்னிச்சிரு ஆத்தா. ஏதோ தப்பு நடக்குது ஆத்தா, ஏதோ தப்பு நடக்குது ஆத்தா. எங்களை தண்டிச்சிடாத ஆத்தா, எங்களை தண்டிச்சிடாத. பரம்பரைக்கு மட்டும் விமோச்சனமே ஆக மாட்டேங்குது. அதுதான் ஏனே தெரியல. என்ன பண்றதுனே தெரியல. வணக்கம்யா. வாங்க தம்பி வாங்க. சரவணையன் பங்களிப்பாயிருந்தாயா? எவ்வளவோ அவங்ககிட்ட சொன்னேன், என் பேச்ச அவன் கேட்கவே இல்லை. இப்ப பாரு பாதிலேயே விட்டுட்டு போயிட்டான். இத்தனை வருஷம் ஆகியும் அந்த பஞ்சாயி ஏன் என் பரம்பரையை பழிவாங்கிறானே தெரியல. பாஸ்கர், என்னை தசரன் கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? இந்த வந்துருச்சு, இந்த வீடுதான். கூப்பிடு அவர. ஏப்பா தசரதா, தசரதா என்னப்பா பண்ற? அவர் இல்ல, எங்கேயோ போயிருக்காரு. எப்போ வருவாரு தெரியாது. எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? எப்படி சொல்லிட்டு போகுது? அப்படி என்ன கேட்டோம்? சரி வா. ஆமா, அந்த ஆளை நீ எதுக்கு பார்க்கணும்ன்ற? சும்மா ஒரு விஷயம் பேசணும். ஆமா, அவர் ஆள் எப்படி? நல்ல மனுஷன் தானப்பா, ஆனால் அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிக்கிறோம். ஆனால் அந்த ஊருக்காரங்க அந்த ஆள் சொல்கிறது என்னவோ அதை தானப்பா கேட்பாங்க. ஏன் அப்படி? பின்ன சாமியாரனுக்கு அந்த ஆள் தானே சுற்றி தெரியும் ஊருக்குள்ள. இங்கே ஒரு நல்ல பக்திமானு, ஊருக்குள்ள நல்ல மரியாதை இருக்கு. யார் என்ன உதவி கேட்டாலும் செய்வாப்ல. அவங்க அப்ப ராமச்சந்திரன் இந்த ஆளுக்கு அப்படியே ஆப்போசிட்.
போன் பேசிருக்கல போடா போடா. ஊர்க்காரவங்க யாருக்குமே அவனை பிடிக்காது. அவன் பெத்த புள்ள தசரதன் அந்த ஆளே பேச மாட்டானப்பா. இந்த இப்போ வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்தோம் பார்த்தியா? அந்த பிள்ளை ஒருத்தன் லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு. ஆனால் அவன் ஒரு வாரத்தில் செத்து போயிட்டான். வீட்டுக்கு பிள்ளை. ஆனால் தசரதன் என்ன நினைச்சான் எது நினைச்சான்னு தெரியல. அந்த பிள்ளை விதவையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கல்யாணம் கட்டிக்கிட்டான். அதுக்கு ஊர்க்காரங்க பூரா அவனுக்கு சப்போட்டப்பா. பரவாயில்லையா, நல்ல மனுஷனாக தானே இருக்காரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனால தான் அவங்க அப்பா அவர்கிட்ட பேசுறது இல்லையா? அதுக்கு முன்னால இருந்தே இருந்தாலும் பேச மாட்டானப்பா. ஏய் தசரதன் வரானப்பா, என்ன கேட்க போற? பஞ்சாயி அம்மனை பற்றி. ஐயோ சாமி, அந்த ஆள் வருஷம் வருஷம் கூத்து கட்டி என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியுமாப்பா. நீயே போய் கேட்டுக்கப்பா. ஆளை விடு. அண்ணா உங்ககிட்ட சில விஷயம் பேசணும். வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இந்த ஊரில் என்னதான் பிரச்சனை? யார் இந்த பஞ்சாயி அம்மன்? நீங்கள் தான் இந்த கதையை கூத்து கட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி தெளிவாக கேட்கலாம் தானே வந்தேன். கூத்தில் சில விஷயங்களை மறைச்சி தான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன மறைச்சிங்க? மக்கள் என்ன பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் நம்ம பண்ண முடியும். நமக்கு பிடிச்சதெல்லாம் மக்கள்கிட்ட திணிக்கக்கூடாது. அப்படி என்ன தானே மறைச்சிங்க? எல்லாத்தையும் உனக்கு பொறுமையாக சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்க. பஞ்சாய்க்கு 2 அண்ணனுங்க இருந்தாங்க. பஞ்சாயை சின்ன வயசுலேயே அவங்க அண்ணனுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ண கையோட பஞ்சாயோட புருஷன் வெளிதேசத்துக்கு வேலைக்கு போனார். வேலைக்கு போன இடத்துல நோய் வாய்ப்பட்டு இறந்துட்டதா அவங்களுக்கு செய்தி வந்துச்சு. இதை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பஞ்சாயி ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தனால அவங்க அண்ணனுங்க கூடயே அவங்க வீட்டுக்கு போயிட்டான். 1 வருஷம் போனதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் கணவனை இழந்த ஒரு பெண்ணை எப்படி வீட்டில் வச்சிருக்கலான்னு ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வம்சத்தையும் ரொம்ப இழிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய அண்ணன் பஞ்சாயி மேலே ரொம்ப வெறுப்பை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு பெரிய அண்ணன் கட்டாயப்படுத்தினார். ஆனால் அவங்க சின்ன அண்ணனுக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை. பஞ்சாயும் அவன் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தான். தான் குலத்தோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தன்னோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவும் பஞ்சாயோட பெரிய அண்ணன் ஊர் மக்கள் மத்தியில் நெருப்பை மூட்டி பஞ்சாயை வலுக்கட்டாயமாக உயிரோட நெருப்பில் எரிச்சு கொன்னார். பஞ்சாய் புகுந்த வீட்டில் கூட இவ்வளோ கொடுமை அனுபவிக்கல. ஆனால் அவள் பிறந்த வீட்டில் கொடுமைப்படுத்தி கொண்டுட்டாங்க. அவள் தாங்க முடியாமல் ஒரு சாபத்தை விட்டான். தன்னோட புகுந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சுமங்கலியாகவும் பிறந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அமங்கலியாகி நாசமாக போகட்டும்னு சாபம் விட்டான். பஞ்சாயி நெருப்பில் துடிக்க துடிக்க சாவறத அந்த ஊர் மக்கள்லாம் நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க. பஞ்சாயி இறந்த சில மாதத்திலே அவங்க பெரிய அண்ணன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது பஞ்சாயோட சாபம் தானே ஊர் மக்கள்லாம் கொலை நடுங்கி நின்னாங்க. இந்த சாபம் அவங்க அண்ணங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. அவங்களோட பசங்க, அவங்க பரம்பரையில் வந்த மூத்த பசங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணா இறந்துருவாங்க. பஞ்சாயி கோவத்தை குறைக்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க, அவளுக்கு செலை வைக்கணும்னு. செலை வச்சு சாமியா கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். கல்யாணம் ஆனா மூத்த பசங்க இறப்பு நடந்துகிட்டே தான் இருந்து. வேற வழி தெரியாம பாதி பேரு ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. சில பேரால் ஊரை விட்டு போக முடியல. ஏன்னா அவங்களோட நஞ்ச புஞ்ச நிலத்தெல்லாம் இங்கேயே விட்டுட்டு அவங்க போகிறதுக்கு மனசு வரல. இதை விட்டுட்டு போய் வெளியில் என்ன வேலை செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் இந்த ஊரில் இருக்க வடக்கு பக்கம் போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட தஞ்சம் கேட்டாங்க. பஞ்சாயை கல்யாணம் பண்ணி கொடுத்தது இந்த ஊர்ல வடக்கு பக்கம். அந்த பக்கம் போனாலாச்சும் நமக்கு சாபத்துலேருந்து விடிவு காலம் வரும்னு எல்லாரும் அவங்க கிட்ட போய் கேட்டாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சும்மா நிலத்தை கொடுக்கல. நாளைக்கு யாரும் இவங்களை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு கைமாறா இவங்க எல்லாரும் விவசாய நிலத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க வம்சம்தான் முக்கியம்னு சேர்ந்து எல்லாரும் முடிவெடுத்தாங்க. நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிட்டே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னமும் ஊரில் போய் கேட்டால் பஞ்சாயத்து வகைராவில் இருக்கவங்க யார்கிட்டையும் நிலம் இருக்காது. இது எதுக்குமே சரியான ஆதாரம் இல்லை. எங்கள் அப்பா வடக்கு பக்கம் சேர்ந்தவர். அவர்கிட்ட இருக்க நிலம்லாம் எங்கள் தாத்தா ஏமாற்றி வாங்கிட்டாருன்னு கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாத்தாக்கள் இப்படி பண்ணியிருப்பாங்களா? அதை பற்றி நீ எங்கள் அப்பாட்ட தான் போய் கேட்கணும்.
எங்கள் ஊரில் முன்னெல்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு வடை சுடணும். ஓ அப்புறம் நெல் இருக்கு பார்த்தியா, அது நல்லா அவிச்சு வச்சுருப்பாங்க. ஓகே. அதை கையிலேயே வச்சு கசக்கி அதிலிருந்து வர அரிசியை எடுத்து பொங்கல் வைக்கணும். அவ்வளோதானே, வெயிட் பண்ண எப்படி சுடுறேன் பாரு. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னது? வடையை கரண்டையால் சுட்டெடுக்கக்கூடாது. ஆ கொதிக்கிற எண்ணெயில் கையை விட்டு எடுக்கணும் அந்த கல்யாண பொண்ணு. இதுதான் இந்த ஊரோட வழக்கம். ம் கொதிக்கிற எண்ணெயில போய் கை வைக்க முடியுமா? இதுதான் ரூல்ஸ். ம் அந்த காலத்துலலாம் இப்படி தான் பண்ணாங்க. ஓ எந்த பொண்ணுக்கு வடை சட்டியில் கையை விட்டு எதுவுமே ஆகலையோ அவ ரொம்ப சுத்தமானவ அப்படின்னு இந்த ஊரில் சொல்லுவாங்க. ம் இதே பழக்கம் இப்போ இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? முக்காவாசி பேருக்கு கல்யாணத்தன்னைக்கு டைவர்ஸ் ஆகிடும். ம் முதல்ல இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தானே வைக்கணும். நிவேதா, நிவேதா, என்ன நிவேதா இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தண்ணியை ஃபர்ஸ்ட் குடி. நீ இந்த தண்ணியை சொன்னா கேளு, குடி. ஏன் இப்படி பண்ண சொல்லு. வேற என்ன பண்றது? எங்க 2 பேருக்குமே அப்பா அம்மா யாரும் இல்ல. எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் அவன் மட்டும்தான். இப்போ அவனே இல்ல. நான் யாருக்காக இருக்கணும்? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் புருஷன் செத்துட்டா பொண்டாட்டியும் செத்துணுங்கிற வழக்கம் இருக்குல்ல, அதான் நானும் சாகுறேன். இந்த ஊர்ல சாமின்னு ஒருத்தி இருக்கால, அவ வாழ்க்கையை யாரோ அழிச்சிட்டாங்கன்னா அதுக்குன்னு இந்த ஊர் பொண்ணுங்க எல்லாரோட வாழ்க்கையை அழிக்கணும்னு சாபம் விட்டுருக்கால. அவளெல்லாம் எப்படி சாமியை கும்பிட்டு இருக்காங்க இந்த ஊர்க்காரங்க? இல்ல, சாமியை குறை சொல்லாத நீ. நான் சொல்றத மட்டும் கேளு. நீ நாளைக்கே ஊருக்கு கிளம்பு. இங்க இருந்தா இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டே இருப்ப. இந்த ஊரில் வாழ்ந்த பஞ்சாயம்மன் சாமி கூட உன்னை மாதிரி பாவப்பட்டவ தான். உனக்கு என்ன வழி இருக்கோ அதே வழி தான் அவளுக்கும் இருந்திருக்கும். அதனால அவள் யார் வாழ்க்கையை அழிக்க மாட்டான்னா.
அண்ணா ராமச்சந்திர ஐயா வீட்டில் இல்லை? அவரெல்லாம் ஊர்ல இல்லப்பா. எங்கே போயிருக்காரு? அதெல்லாம் தெரியாதுப்பா. எப்போ வருவார் ஏதாவது தெரியுமா? என்கிட்ட சொல்லிட்டா போறாரு. ஓயா இங்க என்ன பண்றியா? யோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இங்க என்ன நின்னுட்டு இருக்க? இந்த வீட்டுல நிக்க கூடாது நீ. யோ போயா விடியா போயாடா. யோ விடியாங்க. துணையாக நீ வாராமலே இவ்வாறு தூரம் செல்ல, தோழன் உன்னை பார்க்காமலே தொலைகின்றேன் மெல்ல மெல்ல. உன்னோடு நான் ஒன்றாய் சென்ற ஊரின்று வேறானதே, உள்ளத்தில் நீ உருவாக்கிய பூவின்று நாரானதே. கையோடு கை தந்த கனவா என்று கலைந்தோடி போனாய் கனவாய் வந்து, நெஞ்சோடு நீ தந்த நினைவோ என்று நீராடும் கண்கள் ரெண்டு. கையோடு கையை கோர்த்தாய், இன்று நெஞ்சோடு முள்ளை தைத்தாய். கண்ணோடு கண்ணை வைத்தாய், இன்று கண்ணத்தில் கண்ணீர் நிவேதா, காலைல ஊருக்கு தானே கிளம்புன, இப்போ இங்கே உட்காந்துருக்க? இது தெரியுதாண்ணா? இது சரவணனோட வாட்ச். சரவணன் கடைசியா வீட்ல இருந்து கிளம்பினப்போ இந்த வாட்சை தான் கையில போட்டுட்டு போனான். நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க? அவன் கோயில் பக்கத்துல இறந்து கிடக்கிறதா சொன்னாங்க. ஆனா இந்த வாட்ச் ஊரோட என்ட்ரன்ஸ்ல எனக்கு கிடைச்சது. குறைஞ்சது ஒரு 3 இல்ல 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளோ தூரம் சரவணன் அவன் கையில இருக்கிற பொருளை கீழே போட்டு போற ஆளே கிடையாது. எனக்கு அப்போல இருந்தே ஒரே சந்தேகம் தான். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் வித்தியாசமா இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதையை சொல்றாங்க. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே வழி போலீஸ் கிட்ட போறது மட்டும்தான்.
ஆனா இங்க இருக்கிற போலீஸ்காரங்க மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. என் ஃப்ரெண்டோட அண்ணன் ஒருத்தர் டிஎஸ்பியா இருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏங்க வாட்ச் ஓடலைங்க, அதனால கூட தூக்கி போட்டு போயிருக்கலாம்ல. ஏங்க 10 வருஷமா சரவணன் இந்த வாட்சை யூஸ் பண்றான். 3 வாட்டிக்கு மேல வீணா போயிருக்கு. அப்படி என்னதாங்க இருக்கு இந்த ஓட்ட வாட்சில்? அது நான் அவனுக்கு முதல்ல கிஃப்ட் பண்ண வாட்ச். அந்த வாட்ச் தொலைஞ்சிட்டா அவன் என்னையும் தொலைச்ச மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவான். நீங்க போலீஸ் கிட்ட போனாலும் இந்த ஊர்ல ஒன்றும் நடக்க போறதில்ல. ஏன்னா இந்த ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க இவங்க. இந்த ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒன்று அவங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டி அங்க வச்சு முடிச்சுக்கிடுவாங்க. அதையும் மீறி போலீஸ் அது இதுன்னு போறவங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்களுக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனால இந்த ஊருக்கு போலீஸ்காரங்க யாரு வந்தாலும் விசாரிக்கவும் மாட்டாங்க, கண்டுக்கிறவும் மாட்டாங்க. பாத்துக்குங்க. என்ன எப்ப பார்த்தாலும் ஊருன்னு சொல்றீங்க? ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனா உங்க ஊரோட பேரும் தெரியாது. ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி போனா உங்க ஊரோட மாவட்டம் கூட யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி வழக்கத்தெல்லாம் யார் கொண்டு வந்தது? நேத்து ஒருத்தனை பார்க்க போனீங்களே, அவங்க அப்பனும் தாத்தனும் தான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணி வச்சதை இந்த ஊருக்காரங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நானும் போய் சொல்லி பார்த்தேன், எவனும் கேட்கவும் மாட்றாங்க, இந்த ஊருக்காரங்க மாறவும் மாட்றாங்க. அன்னைக்கு நைட்டு சரவணன் யார் கூட போனா ஞாபகம் இருக்கா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லைண்ணா. யோ மிதுனு, எங்கேயா போற? விடுவாமா ராமச்சந்திர வீட்டுக்கு. யோ அந்த ஆள் தான் ஊர்ல இல்லைன்றாங்க, அப்புறம் எங்கேயா போற? அவன் வீட்டில் தான் இருக்கான். ஓய், வீட்டில் இருந்துட்டு தான் இல்லைன்றாங்களா? அதாயா எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கடா போறீங்க? ராமச்சந்திர ஐயா வீட்டுக்கு. எதுக்கு? இவர் தான் ஏதோ கேட்கணும்ட்டாரு, அதுக்கு தான் போறேன் அவர் வீட்டுக்கு. இங்க வாடா. என்னடா ஊருக்குள்ள என்னடா இன்னும் சுத்திட்டு இருக்கீங்க? இல்லை, நீ பண்ற சேட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஊருக்குள்ள எவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு ஆராய்ச்சி பண்ணி தெரியாக்கும். அவனை கொன்னே விடுவோம் உன்னைய. சரவண கல்யாணம் தானே வந்த, இப்போ கல்யாணம் கருமாதி எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்னடா இன்னும் ஊருக்குள்ள சுத்திட்டு திரிற? நீ ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாயிரும். புரியுதா? ஓடா ஓடா. பார்த்துட்டு இருக்கேன் பாரு. யாரா இவன் இவ்வளோ கோமா பேசிட்டு போறான்? இவன் பேர் தானப்பா பாலா. ஊருக்குள்ள எது நடந்தாலும் ராமச்சந்திரன் கிட்ட போய் தகவல் கொடுக்கறது இவன் தான். என்னவா அவனுக்கு? அவன் கிடைக்கானப்பா லூசு பைய. இந்த ஊரில் இருக்கவன் பூரா கிறுக்கனா தானப்பா இருக்கான். எங்கள் அம்மா எதுக்கு தெரியாதனமா இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்துச்சுன்னு தெரியல. சரி, நீ எதுக்கு அந்த ஆளை பார்க்க போகிறன்னு தெரியல. போனாலும் வேஸ்ட்டு. அந்த ஆள் எதுவுமே சொல்லவும் மாட்டானேப்பா. வெயில் கொளுத்திக்கு இருக்கு, மூஞ்சியே கருத்து போச்சப்பா. இந்த ஊர்லேயே நான் தானப்பா சிவின்ட்டு அழகாக இருப்பேன். இப்போ தான் வெயிலில் கருத்துட்டேன். ஏப்பா, அப்படி என்ன தடையும் தான் உனக்கு கிடைச்சது? சரவணை கொலை தான் பண்ணிட்டாங்கட்டு இந்த ஆளா அலைஞ்சுக்கு இருக்க? சரவணன் அன்னைக்கு இறந்து கிடந்தான்ல, அங்கேருந்து 2-3 அடி தூரத்தில் ஒரு கால் தடம் ஈரமாக இருந்துச்சு. ஒருத்தன் ஓடுறதுக்கும் ஒருத்தன் நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே வரும்போது நடந்து வந்திருக்காங்க. அப்போது அந்த கால் தடத்தோட அச்சு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு வெயிட்டான பொருளை தூக்கிட்டு நடந்து வந்திருக்காங்க. திரும்ப போகும்போது ஓடி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கியா? நிவேதா சொன்ன மாதிரி சரவணனோட பாடியை யாரோ கோயில் பக்கம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவன் கடைசியா யாரு கூடயே போனான்ல, அவனுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் யாருன்னு தெரிஞ்சா போதுயா. சரி வா, உனக்கு நிறைய வேலை இருக்கு. பூரா டூப்ளிகேட், 2 இழுப்பு கூட தாங்க மாட்டேங்குது. ஐயா வணக்கம்ங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கேட்டிருந்தேனேயா. ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற? ஐயா அது ஏதோ 1000-500 கொடுக்கலாம். நீ நிலம் இல்லாத கபோதி, உன்னை நம்பி அவ்வளோ பணம் எப்போ கொடுக்க முடியும்? உங்கள்கிட்ட தானேயா வேலை பார்க்குறேன், நீங்கள் நினச்சா உதவி பண்ணலாம்யா. ஏன் சும்மா வேலை பார்த்தா துட்டு வானையில போட. இந்த தோப்பு ஒரு காலத்தில் எங்ககிட்ட தாயா இருந்துச்சு. எங்கள் தாத்தா சொல்லியிருந்தாருங்கய்யா. அடி செருப்பா முட்டை இடமாது முட்டை ஊட்ட எழுதிக்க போல் இருக்கு. போடா ஐயா. பாலா, நான் அடிச்சு வெளியே வரட்டா.
டேய் வேடா ஐயா உதவி பண்ணுங்க ஐயா. போடாங்க அவனை. ஐயா, திறந்துடா, ஐயா. அடி வாங்காம போயிடுறா. போடா. அண்ணன் சொல்றாருல பெரிய பண்ணையாரி இவரு நின்னு பேசிட்டு இவ்வளவு இருக்காரு என்ன? விசுவாசமா வேலை செஞ்சதுக்கு கொஞ்சம் கூட என் மேல இறக்கம் இல்லையா? துணி மடிக்கிறத பார்த்தா நெசமாவே பயந்துட்டாப்லையோ. யோ அவன் எல்லாம் ஒரு ஆள், அவன் சொல்றதை கேட்டு ஊரை விட்டு கிளம்பிக்கிருக்காக்கா. ஆ இங்கே வரு, நீ சொன்ன விஷயத்த ஊர் பூரா நோண்டி விசாரிச்சுப்படி தான் நான் இங்கே வந்திருக்கேன். செத்து போன எல்லா பேருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தற்செயலாக தான் செத்துருக்காங்க. ஒருத்தனை சொன்னவாரு அவன் ஆக்சிடென்ட்ல தான் செத்து போயிருக்கான். இன்னொரு ஆள் உடம்பு சரியில்லாமல் செத்துருக்கானப்பா. அதுக்கும் கொஞ்சம் பின்னாடி போய் விசாரிக்கிறப்ப சில பேர் வேலைக்கு போகிறப்ப அடிபட்டு செத்துருக்காங்க. சில பேர் தோட்டத்துக்கு வேலைக்கு போகும்போது பாம்பு கடிச்சு செத்துருக்காங்கப்பா. ஆனால் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க தெரியுமா? செத்தவங்க எல்லாரையும் பஞ்சாயத்து சாபத்து கூட லிங்க் பண்ணிக்கிட்டு கல்யாணம் ஆகுறதுனால தான் பூரா பயிலும் செத்துருக்காங்கன்னு சொல்லி ஊர் முழுக்க பீதியை கிளப்பிட்டு தெரிஞ்சிருக்காங்கப்பா இவங்க. நான் அதை சொல்லவும் தான் நீ அதை கேட்காம ஊருக்கு கிளம்பிக்கிறியாக்கும் ஊருக்கு. ஏப்பா இது என்னது? ஏய் வெய்யத. சும்மாராப்பா, நைட்டுக்கு எதுவும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். போப்பாங்கிட்டு அட்டையை ஆசையை தூண்டுது. எனக்கு காது கேட்காதுப்பா. என்ன மாமா எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் ஏறவே மாட்டேங்குதே மாமா. எனக்கு ஏறிடுச்சு. எல்லாம் லோக்கல் சரக்கு தான் போலியே. என்ன லோக்கல்? எப்படி மாமா இவ்வளவு ஸ்டெடியா வர? ஏறாமே. அண்ணா சரவணனை கடைசியா எப்போ பார்த்தீங்க? சரவணனை ஒயின் ஷாப்ல தான் பார்த்தேன். யார் கூட? பாஸ்கர் கூட பார்த்தேன். அப்படியா? சரி ஓகேண்ணா. போ ஓடி வா. யாரா நீ? அண்ணா சரவணனை கடைசியா யார் கூட பார்த்தீங்க? சரவணனை கடைசியா பாஸ்கர் கூட பார்த்தேன்ப்பா. நீ சரவணனை யாரு கூட்டிட்டு போனாங்கன்னு கேட்டல? உன் கூடவே ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் கூட்டிட்டு போனான். யாரு? பாஸ்கரா? சரவணன் முன்னாடி கூடிய அந்த வெளியூர்கார போய் சுத்திட்டு இருக்கானே, என்னவா இருக்கும்? இந்த வாரம் அவசரத்தை கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ பாரு ரோட்ல சுத்திட்டு இருக்கா பாரு. நம்ம என்ன கல்யாணம் முடிக்க தெரியாம எத்தனை வருஷமா முடியும்? அதானே. சரவணனை பற்றி இப்போ தான் நான் ஊருக்குள்ளே விசாரிச்சுட்டு வரேன். சரவணனை கடைசியாக நீ தான் கூட்டிகிட்டு போனியாமே. ஓ, என் கூட தான் சரவணன் வந்ததை சொன்னாங்களா? எங்கே போனீங்க? சரக்கு வாங்க போனோம். ஆனால் திரும்பி என் கூட வரலையே அவன். இத்தனை நாளாக என் கூட தானே இருந்த, இதையே என்கிட்ட சொல்லலை? அதுவா? அவன் எனக்கு முன்னாடியே போயிருப்பேன்னு நினச்சேன். அங்கே யார் இருந்தா? என்ன பேசுனாங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? யோ, நீ என்ன இப்போ எப்படி கேட்டுக்கிருக்க? நான்லாம் கொலை பண்ணுற அளவுக்கு அம்புட்டு பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு நீ. அட கொஞ்சம் போறப்பா. அன்னைக்கு சரக்கு அடிச்சுன்னு மட்டையாட்டினப்பா. கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு. ஏய், எங்கடா கிளம்பிட்ட பைய தூக்கிட்டு? திருப்பதி போறேனப்பா, பெருமாளை பார்க்க. பெருமாளை பார்க்கவா? ஆமா ஆமா. பெருமாளா? பெருமாளா? பெருமாள் என்ன சரவணன் அங்கே நிற்கிறா? இல்லை சும்மா வா, நம்ம இடத்துல போய் சரக்கு அடிக்கலாம் வா. அண்ணன் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் ரெடியாக இருக்கு. வா வா. எப்பா, அன்னைக்கு நைட்டு சரவணே அவங்க சித்தப்ப பையன் பெருமாள் கூட தான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தேன்.
சரவணோட அணுங்களோட வீடு தான் இது. அவன் இறந்ததுலேருந்து இந்த வீடு பூட்டியே தான் இருக்கு. அவனுங்க எங்கே போனானுன்னே தெரியல. இல்லை ஊரில் யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்த்தீங்களா? கேட்டு பார்த்துட்டேன். அதாகப்பட்டது மகாஜனங்களே, நம்ம பஞ்சாயமனோட கதையத்தான் இந்த கூத்து மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ராஜர்கள் வெச்சும் ராஜ தசரத ராஜன் ராஜர் கொழுவர்தாகினேன் ஒய்யாரமாக ராஜ கொழுவர்தாகினேன் ராஜ கொழுவர்தாகினேன் ராஜ கொழுவர்தாகினேன். வேண்டாம் அண்ணா, அண்ணா வேண்டாம் அண்ணா, விட்டு விடுங்கள் அண்ணா, அண்ணா வேண்டாம் அண்ணா, அண்ணா அண்ணா என்னை எனக்காகவும் நம் குலத்தின் எதிர்காலத்துக்காகவும் நீ இந்த தியாகத்தை செய்துதானாக வேண்டும் பஞ்சாயி. என் உடலும் உள்ளமும் எவ்வாறு எரிகிறதோ என் உள்ளம் எரிந்து சொல்கிறேன். நான் புகுந்த இடம் நன்றாக இருக்கட்டும், சுமங்கலியாக இருக்கட்டும். நான் பிறந்த இடம் அமங்கலியாகட்டும், நாசமாக போகட்டும். ஐயோ ஐயோ, என் உடல் எரிகிறதே. நாளைக்கு கோயிலுக்கு வர போகணும். சொல்ற பேச்ச கேட்காத. ஏன் தான் இப்படி பண்றியோ? சொல்லுங்க. சரவணன் கடைசி அவங்க சித்தப்பா பசங்க கூட தான் போயிருக்கான். அவனுங்க வீட்டுக்கு 3 நாளாக போகிறேன். வீடு பூட்டியே இருக்கு, யாருமே இல்லை. எப்போ வரானுங்க எப்போ போகிறானுங்கன்னே தெரியல. கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா? கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். நீ கவலைப்படாதம்மா. அவனுங்க எங்கே இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சி உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். ம், சரியா? கிளம்பு. சொன்னது யாரு? அங்கே உட்காந்துருக்கான் பாரு. அவனுங்கள பார்த்தியா? ஆமாம், இங்கே தான் 3 நாள் ஆள் நடமாட்டம் இருக்குது. கன்ஃபார்மா? ஆ, அவனுங்க தானே? அவனுங்க தான். எந்த சைடு? இதோ இந்த சைடு. டேய், அங்க இருக்கானுங்க பாரு. டேய், எங்கடா ஓடுறா? டேய், நில்லுடா, ஓடாதீங்கடா. டேய்.
சரவணனை கொலை பண்ணீங்க? வாங்க வாங்க வாங்க. ஏன் என்னாச்சு? ஏன் அவ்வளோ நேரம்? இல்லைண்ணா வீட்டில் கொஞ்சம் ஏமாற்றி வர லேட் ஆயிடுச்சு. உன் பொண்டாட்டி நீ குடிக்கிற தெரியாதா? தெரியும், நிறுத்திட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? இன்னைக்கு வீட்டில் போய் நல்லா மாட்டி வரேன். பார்த்துக்கலாண்ணா. சரி வாங்க ஆரம்பிச்சிடுவோம். ஊத்து. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சேஸ். சிகரெட் அடிச்சுருந்தேன். சரி சரி. அப்புறம் நல்லா இருக்கா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். டேய் நான் போறேன், நீ பேச்சு கொடுத்துட்டே இரு. அவனை இன்னைக்கு போட்டு முடிச்சு விடுறோம். முண்டம் வாடா. நான் போறேன், நீ இவன்ட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு. சரியா? போ. தம்பி அண்ணே அண்ணே என்னடாச்சு? ஏடா அப்படி இடறா? ஏய் ஏய் இந்தா. ஷோ. அங்கிட்டு போய் பாரு யாராவது இருக்காங்களான்னு. இது நம்ம இடம். இங்க இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை. தூக்கிடுவோம் தூக்கிடுவோம். ஆமா தூக்கிடுவோம். வெளில எங்கேயாவது கொண்டு போட்டுருவோம். சீக்கிரம்டா. அன்னைக்கு இதுதானே நடந்துச்சு. சத்தியமா நாங்க கொலை பண்ணலண்ணே. அப்ப கொலை பண்ண கூட்டு போனீங்கல்ல, அப்படி அவனுக்கு உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? எங்க நிலம் பூரா பஞ்சாயத்து சாவத்துல பிடிச்சுனே. சரவணன் அவங்க அப்பா கிட்ட மட்டும்தான் நிலம் இருந்துச்சு. சரவணன்ட்ட குத்தகைக்கு நிலத்தை வாங்கியிருந்தோம். திடுதுப்புன்னு என் நிலம் எனக்கு வேணும்ட்டான். எங்களுக்கு இதை விட்டா வேற பிழப்பு தலைப்பு இல்லைண்ணே. இந்த சொத்து பத்தி எல்லாமே எங்களுக்கு வந்துடும் நினைச்சுதானே அப்படி நடந்துச்சு. இது சரவணன் கிட்ட கேட்டிருந்தா அவனே உங்களுக்கு தந்திருப்பாளையா? கிளம்புடா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். நாங்க தான் கொலையே பண்ணலையா? நாங்களே இவங்களை தேடிக்கிட்டு தான் இருந்தோம். களவாணி வாங்கடா. நான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் பஞ்சாயோட சாபம். அவன் எங்கேயோ போய் குடிச்சிட்டு செத்துட்டான். அப்படி என்ன அந்த பஞ்சாயி உயிர் பெருசா? அவளுக்கு அவ குடும்பம் பண்ண பாவத்துக்காக சம்பந்தமே இல்லாத இத்தனை பேரை பழி வாங்குவாளா?
அடடடடா காலையிலே காத்தோட்டமா உட்காரலன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளையோட வரானே. நான் வேணா பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். யார் இந்த பையன்? எந்த ஊருன்னு தெரியலையே. ஏய் தம்பி, சொல்லுங்கய்யா. எந்த ஊரப்பா நீ? இந்த ஊர் தான் நானு. இந்த ஊரா? ஆமா. யார் பையா? செல்லமுத்து பையன் ராமசாமி இருக்காங்கல்ல. ஆமா. அவர் பேரன் தான் நானு. அப்படியா? ஆமாங்க. இவங்களா யாரு? இது என் பொண்டாட்டி, அது என் பொண்ணு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. சரி, உங்க அப்பா பேர் என்ன? சுப்பிரமணிய ஐயா. சுப்பிரமணியா? அதான் பஞ்சாயத்துக்கு பயந்து ஊரை விட்டு போனாங்களே, அந்த வகையராவை சேர்ந்தவங்கய்யா. அந்த வகையராவை சேர்ந்தவங்களா? ஆமாங்கய்யா. சரி, என்ன இந்த ஊர் பக்கம்? இனிமே இங்கே தான் வாழ போறோம் நாங்க. இங்கே வாழ போறியா? ஆமா. வாழுங்கப்பா, நல்லா வாழுங்க. போங்க போங்க. இந்த ஊர் தாங்கிறான். ஆமா தம்பி. ஐயா, நீ வீட்டுக்கு எத்தனாவது ஆளியா? முத பிள்ளை தான்யா. முத பிள்ளையா? ஆமாங்கய்யா. ஒன்ன பஞ்சாயத்து எதுவும் பண்ணலையாடா? ஏய் சொல்லுங்க. காலங்காத்தாலே குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? அவன் வெளியூர் போய் சோடியா வந்து திரியிறான். நான் இன்னும் 55 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்காம திரியிறேன். அதுக்கு சொல்ல ஒரு இட்டு பாத்தீங்களாடா அவங்கள குடிச்சுக்கிட்டே திரியிறீங்க. சரி, சாப்பிடுங்க. ஏன் தலையெழுத்து அப்படியா? நம்ம ஊருக்காரன் தலையெழுத்து அப்படியா? சாப்பிட நான் இன்னும் பள்ளைய தைக்கல. போங்கடா போங்க. போயா போ. நாங்களா கூப்பிட்டோம். ஏய் பஞ்சாயி, உனக்கே நியாயமா இருக்கா? வீட்டுல மூத்த பிள்ளை பார்த்தா செத்து போயிடுவாங்கன்னு நீ பாட்டு சாங்க விட்டுட்டு போயிட்ட. ஊரு விட்டு ஊர் போய் பொழைக்கிறாங்க. அவளா நல்லா இருக்கான் கல்யாணம் முடிச்சு. கண்ணுக்கு லட்சணமா அழகா குட்டி வரான். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்னைய எப்படி ஆக்கிவிட்ட? 55 வயசு ஆகி போச்சுல. இங்க பாரு, பல்லு போச்சு. எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிற. பாஸ்கர், என்னையா வெளியூர்ல இருந்து ஒரு பையன் கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கானே நம்ம ஊருக்கு. என்னது கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கானா? மூத்த பையலாமடா. கண்ணுக்கு லட்சணமா அழகான புள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கான்டா. அது வேறயா? நாமெல்லாம் ஏமாந்துட்டோம்டா. அப்போ வெளியூருக்கு போனா கல்யாணம் பண்ணிட்டு வந்துக்கலாமா? ஏய், ஊருக்குள்ள சொல்லணும்டா. நம்மள மாதிரி ஏமாளி பையன் நிறைய பேர் இருக்காங்கடா. வாங்கடா. இன்னைக்கே சட்டி பிடிச்ச மாதிரி கட்டும்டா. வெளியூர் கிளம்பும்டா. வெளியூருக்கு போறோம். உனக்கு ஒரு முத்தலு, எனக்கு ஒரு இலச பிடிக்கிறோம். சாதிக்கிறோம்யா. ஏதோ ஒன்று கிடைச்சா சரி. ஏய் பாண்டி, ஏடா கண்ணத்துல கை வச்சு உட்காந்துருக்க? ஒன்றும் கவலைப்படாத, வெளியூருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். காப்பி குடிச்சிட்டு போடா. நான் முதல்ல இரவுல பால் குடிக்க நினைச்சிருக்கேன், என்ன காப்பி குடிக்க கூப்பிட்டுருக்க கேனப்பையில. ஏப்பா நான் எதுவும் தப்பா பேசலையே? என்னக்கா இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வராங்க? எனக்கு 55 வயசுல கல்யாணம் நடக்க போகுது. எல்லாருமே என் கல்யாணத்துக்கு வந்துடணும், சரியா? படிக்க போன பிள்ளைய, வேலைக்கு போன பிள்ளையெல்லாம் வர சொல்லுங்கப்பா. இன்னும் இவனுக்கு கல்யாணம் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏய், இனிமேல் தாண்டா என் ஆசைலாம் நிறைவேற போகுது. யோ, கல்யாண ஆசையில் நேரா போய் தூணுகள் அடிச்சுக்கிறாத. இல்ல எனக்கு தெரியுமாடா, பேசாம இருடா. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இவன் தானப்பா ரொம்ப விரக்தியில இருந்தான். இவனை சந்தோஷப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. ஏத்தா எங்க இருக்கான் அவன்? இந்த உள்ளதான் இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொடு. சரி சீக்கிரம் சரி, குலைக்காத. எனக்கு பொண்ணு பார்க்கும்போது உனக்கு ஒரு ஜோடி பிடிச்சு வரேன். என்னடா தனியா உட்கார்ந்துட்டியா? வாடா. சொல்லுங்கண்ணே. படிக்கட்டுல தனியா உட்கார வேண்டியதுல பாயை போட்டு ஜோடியா படுக்கலாம். தெளிவா சொல்லுண்ணே. ஏத்தா என்னப்பா? நீ தாராளமா பொண்ணு பார்க்கலாம். யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது. மருமகளை குடும்பப்படுத்தி விரட்டி விட்டுறாத. அட போடா. ஆக்சுவலாக இவங்க தான் ஊருக்கு புதுசாக வந்திருக்க ஃபேமிலி. ஏய், இவங்க என்ன இங்கிட்டு வராங்க? போய் என்னன்னு பார்க்கலாம் வா. வணக்கம். ஊரில் சில விஷயம் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுப்பா. நீ வந்த பிறகு தான் ஊர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. வெளியூரில் இருக்க மூத்த பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. சரி, அதனால என்ன? எல்லாம் ஊரை விட்டு போறீங்களா என்ன? அதை விட மடத்தனம் வேற எதுவும் இல்லை. அந்த காலத்தில் என் தாத்தன் பாட்டன் எல்லாம் தான் சந்ததியை காப்பாற்றுறதுக்காக சொந்த ஊரை விட்டு போனாங்க. அதனால எவ்வளோ பிரச்சனையை பார்த்தாங்க தெரியுமா? இப்போ நீங்களே எங்களை மாதிரி அகதிகளாக தெரிய போறீங்களா? நானும் மூத்த பிள்ளை தான். கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தானே இருக்கேன். இப்போ ஏதோ ஊருக்குள்ளே தான் இருக்கேன். பஞ்சாயத்துக்கு ஊரை விட்டு போனால் பழி வாங்குற பவர் போயிருமா என்ன? சரி, கல்யாணம் தான் பண்ணல, விட்ட நிலத்தையாவது திரும்ப வாங்கலாம்ல. நாங்கள்லாம் வெளியூர் போய் அடிமையாக கஷ்டப்பட்டு திரிஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள்
உள்ளூர்லயே முதுகெலும்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. யோ ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்துன்னு சொன்னதுமே பொம்பளை எனக்கு ஓடி போயிட்டு இப்போ வந்து பேச்சு வர பேசுறாங்க நீங்களாம். நாக்கு அறுத்து விடுவேன். இதோ இவங்கிட்டயும் அவங்க அப்பங்கிட்டயும் தான் நம்ம நிலம் இருக்கு. கேட்க துப்பு இல்லை வந்துட்டேன். டேய் பேசணுன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதடா. தசரதர் நம்ம ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா? இங்கே ஒரு ராமச்சந்திர ஐயா அவர்கிட்ட தான் உன் நிலம் இருக்கு. எங்க கேட்டு பாரு பார்ப்போம். ராமச்சந்திரனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? என் நிலத்தை கேட்க தான் போற. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. இந்த ஊர்ல மூத்த பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எவனுக்காவது கல்யாணம் பண்ண தைரியம் இருக்கா? நான்லாம் கல்யாணம் பண்ண ரெடி தாயா. எனக்கவே பொண்ணு குடிப்பேன் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சவன். சரியா, என் பொண்டாட்டியோட தங்கச்சியை கட்டி தரேன். இதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒன்னு ஒன்னாதான் உடைக்க முடியும். அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். ஊரெல்லாம் போய் சொல்லுங்க. பஞ்சாயி என்னதான் பண்றான்னு பாப்போம். என்னவோ அந்த வேலை சிறப்பா முடிஞ்சு. ஏப்பா ஏதோ பொண்ணு இருக்குண்டா. அந்த பிள்ளை போட்டா இருக்கா? இருக்குண்டு இல்லை இல்லைண்டு அதுக்கே முறைக்கிற. இது ரொம்ப முக்கியம். உனக்கு முன்னாடி நான் பாலும் பழம் சாப்பிடக்கூடாதுல்ல? ஆமாடா. நிவேதா ஊர் கிளம்புறோமா? வாங்கண்ணா உட்காருங்க. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம்லண்ணே. இன்னும் நிறைய விஷயம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. புரியல. இன்னும் 2 நாள் என்ன நடக்க போகுது? இந்த ஊருக்கு புதுசா ராஜான்னு சொல்லி ஒருத்தர் குடும்பத்தோட வந்திருக்கார் இல்லையா? ஆமா. அவரே இந்த ஊருக்காரர் இல்லைண்ணா. அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். ஹாய் பிரீத்தி. ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. எனக்கு உன்னால ஒரு ஹெல்ப் ஆகணும். உன் ஃப்ரெண்டு ராஜா அவரை கூட்டிட்டு ஃபேமிலி மாதிரி ஒரு செட்டப்ல நீ அந்த ஊருக்கு வா. சரி ஓகே. ஏன்? அங்க வந்துட்டு நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண முடியும். சரி. அப்படி என்னதான் இந்த ஊர்ல நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான் நான் அவரை வர சொன்னேன். இதே நீ முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்? இந்த ஊர்ல அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு. இதோ அவர் தான் கால் பண்றாருண்ணே. எடுத்து ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, எங்க இருக்கீங்க? சும்மா தான் ஒரு வாக்கு வந்தேன். ஓ. போனை கொடு. ராஜா எங்க இருக்கீங்க? ஊருக்கு என்ட்ரன்ஸ்ல தான். ஏன் என்னாச்சு? நீங்க உடனே கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க. ஹலோ ஹலோ. சரியா கேட்கல. ஹலோ கேக்குதா? ப்ரோ நீங்க அங்கேயே இருங்க, நான் உடனே வரேன். ஆனா என்னாச்சுன்னா இருமா வந்து சொல்றேன் இரு. போனே. எனக்கு ஏதோ நீங்கள் லூஸ் தனமாக பண்ண போறீங்கன்னு தோணுச்சு. அதான் கேட்டு போலான்னு வந்தேன். டேய் உன்னை நம்புனா ஊருக்குள்ள தலைவனு தான்டா நிற்கிறேன். அங்கே ஒருத்தர் ஊருக்குள்ள பூந்து ஏதோ புரட்சி பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இவன் நாளைக்கு எவனோ வருவான். இப்போ எதுக்குடா அவனை பார்த்து முறைக்கிற? அவன் தான் ஊருக்குள்ள இருக்க நல்லது கெட்டது என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஊரானோட உறவாடிக்கிட்டு இருக்க. மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்கியா? என்ன பண்ண நீ? எதுக்குடா அந்த விதவை பொண்ணை கல்யாணம் பண்ண? அப்பா என்கிட்ட என்ன சொன்ன? மூத்த பசங்க கல்யாணம் பண்ணி இந்த ஊரில் வாழ்ந்தா பஞ்சாயோட பயம் போயிருன்னு சொன்னேல. நிலத்தை திரும்ப கேட்டாலும் கேட்பானுவா. அதுக்கு தானே அந்த பயலை கொலை பண்ண. அப்புறம் எதுக்கு அந்த கல்யாணம் பண்ண? ஊர்ல நல்ல பேர் வாங்குறதுக்கா? ஐயோ இதான் உன் பிரச்சனையா? அவளை பிடிச்சதாயா கல்யாணம் பண்ண? எப்போ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? ஒரு மண்ணு பண்ண வேணாம். அவனை போட ஆரம்பிச்சாச்சு. ஐயோ இந்த ஆள் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டோன்னு. அவனை பார்த்து தான் உள்ளூர் பசங்க வெளியூர் போய் வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கானுங்க. அவனுங்களே ஊரை விட்டு போயிருப்பானுங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எத்தனை கொலைதாயா நானே பண்ணுறது இந்த நிலத்துக்காக. அப்ப சரவணன் கதை கல
அடிப்பேன். அட போங்க, வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டார். எதையாவது ஒன்று பண்ணி தொலைய வேண்டியது. என்னண்ணே இப்படி பேசிட்டு போறாரு? போடா வந்துட்டான் வழக்கம் சொல்ல. ஏய் நிறுத்துங்கடா. எவ்வளவு தூரம் தாண்டா ஓடுறது? அப்பா தானே இவனை போட சொன்னாரு. ஏய் என்னடா இவன் முன்னாடியாடா சொல்லுவ? என்ன போட உங்க அப்பா தான் ஆரம்பிச்சாரா? நான் டவுட் பட்டேன், இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த ஊர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான். லூசு மாதிரி பேசாதடா. இப்ப கூட உன்னை காப்பாத்த தான் வந்தேன். நீ எதுக்குடா என்ன காப்பாத்தணும்? ஆமாண்டா, நீ சொல்ற மாதிரி எல்லா கொலையும் நாங்க தாண்டா பண்ணோம். நானும் என் அப்பனும் தாண்டா பண்ணோம். பஞ்சாயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. குர்ரா கத்தியா. இத்தனை வருஷமா எங்க கூட இருந்துகிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கல. இந்த நிலத்துக்காக இத்தனை வேலை காவாங்கல நீ. போதும்பா போதும். நாங்க வணங்குற சாமியை நீ அவமானப்படுத்திட்டல. இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு குலதெய்வம் இருக்கு. அதுதான் நம்மளோட வரலாறு. அந்த தெய்வத்துக்கு பின்னாடி இருக்க தோற்ற கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சோக கதையா தான் இருக்கும். அன்னைக்கு இதே ஊர்ல பஞ்சாய அம்மனுக்கு நடந்த கொடுமையை யாராவது தட்டி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஏன் இப்படி நிக்க போறோம்? எல்லா ஊர்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம தான் சரி பண்ணணும். உங்க சொந்த ஊர்லயே நிலத்தையும் தொலைச்சிட்டு அதுக்கு சரியான ஆதாரமும் இல்லாம நிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வரலாற்றை சரியா பாதுகாக்காம இருந்தது தான். அதனால தான் இவனை மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு சாதகமாக்கிக்கிறானுங்க. ஏய் எனக்கு வர ஆத்திரமாவே விடக்கூடாதியா? திப்பிடுவேன். பண்ணிட்டு எப்படி நிக்கிறான் பாரு. இங்க பாருங்க, தர்மாக்கோல் வச்செல்லாம் ஒரு பொருள் செய்றாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய திட்டம் வச்சிருக்கு பெண்களுக்காக. அதெல்லாம் நாம தான் பயன்படுத்திக்கணும். எல்லாத்துக்குமே படிச்சிருக்கணுங்கிறது அவசியமே இல்லை. நாம எல்லாரும் கைத்தொழில் செஞ்சு நமக்கு தேவையானதை நாமளே ஏய் பார்த்துக்கலாம். நிவேதா, என்ன பண்றீங்க? ஊருக்கு வரலையா? வரலனா நான் இனிமே இவங்க கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊர் மக்கள் கூட இருந்து இவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதான் என் சரவணனோட ஆசையாவும் இருந்துச்சு. இங்க பல பேரோட வாழ்க்கை வெளிச்சத்திலயும் இருட்டா தானே இருக்கு. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்க போயிட்டு வாங்கண்ணா. பார்த்து சரி போயிட்டு நான் வாங்க. கிளம்புறேன். சரிங்கண்ணா. பாய்ண்ணா. பார்த்து போங்க. பத்திரமா இருமா. பாய். பாய்.
என்னடா பார்த்துட்டு இருக்க? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும்டா. அதெல்லாம் கேட்டு 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 காதலம் புளிச்சு போச்சுடா. ஏன் கடவுள் பேர் சொல்லி ஊரை ஏமாத்தின? நான் கொலை பண்ணேன், நான் கெட்டவன், நான் அயோக்கியன், மோசமானவன், அதானே சொல்ல போற? நீ உன் ஊர் மக்களை ஏமாத்தின சரி, ஏன்னா உசுரா நினைச்சிட்டு இருக்க கூத்து வழியா போய் சொல்லி ஏமாத்தின? கூத்தா? நீ ஊர் ஊரா போய் கூத்து கட்டுறியே, அந்த கூத்துல என்ன உண்மையான கதையா? உன்னை இந்த ஊர் மக்கள் மன்னிச்சு விட்டுறலாம், ஆனா அந்த சாமி சும்மா விடாது. என்னடா நீ சாமி மட்டன்னு பேசிட்டு இருக்க? அந்த சாமியை உருவாக்குனதே நாங்க தான்டா. உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஊர்ல செத்து போன மூத்த பசங்க எல்லாரையும் கொலை பண்ணது நாங்க தான். நான், என் தாத்தன், என் பாட்டன், அவன் தாத்தன், ஒரு 100-150 வருஷமா இந்த நிலத்துக்காக நாங்க தான்டா கொலை பண்ணிட்டு இருந்தோம். இத்தனை வருஷமா எதுவுமே பண்ணாத சாமி என்ன பழிவாங்க இறங்கி வரப்போதா? இவ்வளவு கேவலமான ஒரு வெறி பிடிச்ச நாய்கிட்ட பேசியிருக்கேன் நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பா இருக்குடா. தெரு தெருவா வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறோம். நீ என்ன நாயின்னு சொல்றியா? உன்னை உயிரோட புதைச்சிருவேன்டா. சாமி எப்பவும் நேர்ல வராதுடா. இங்கே எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், அதுதான் நம்ம வரலாறு. ஆனால் அந்த குலதெய்வத்துக்கு பின்னால் இருக்கிற வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சோகமான கதையாக தான் இருக்கும். கோவத்தில் யாராவது அடித்து கொள்வது, அப்புறம் அந்த பாவம் அவங்க வம்சத்தை பாதிக்கக்கூடாதுன்னு இறந்தவங்களுக்கு கோயில் கட்டி அவங்கள சாமியாக வச்சு கும்பிடுறது. அந்த காலத்தில் இது ரொம்ப பரவலாகவே பண்ணியிருக்காங்க. ஆணவத்தில் கொலை பண்ணுறது, பெருமை கொலை பண்ணுறது, சாதி வெறியில் கொலை பண்ணுறதுன்னு இன்னமும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நிலத்துல பேர எழுதி களத்துல பறக்க புழுதி எவனே கையில எழுதி கொடுத்தது உயிர் குருதி எனக்கு எது வகிர சட்டம் மூச்சில உயிர் முட்டம் ஜனங்கத கைய தட்டம் எவனோட பேர் எட்டம் எமக்காதகன் 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 அம எமக்காதகன் 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 அம எமக்காதகன்